நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். நாங்கள் நலமாக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ள நிலையில், நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதில் அளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர், தனலட்சுமி என்ற பயனாளியிடம் மகளிர் உரிமை தொகை பெறுவதில் சிரமம் உள்ளதா என்றும், குடும்பத்திற்கு அந்த தொகை பயனுள்ளதாக இருக்கிறதா எனவும் கேட்டறிந்தார். மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கள் அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. போய் எடுக்கிறீங்களா, நேரா போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? குடும்ப செலவுக்கு அது பயனுள்ளதா இருக்கா? மக்களை நோக்கி இனி அரசு வரும், மக்களின் நலனை அறிய அரசு காது கொடுக்கும் என்ற முழக்கத்தை பிரதானமாக வைத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாங்கள் நலமாக இல்லை என்று எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். விலைவாசி உயர்ந்துவிட்டதாகவும், போதைப் பொருள் புழக்கம் என்ற அவலநிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர், திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என தெரிவித்துள்ளார். இதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அறையை விட்டு வெளியே சற்று எட்டி பார்த்தாலே மக்கள் யாரும் நலமாக இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டியதை புதிதாக ஒரு திட்டம் அறிவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் முதலமைச்சர் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பதவியை காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் அவர் வினவியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, கோடநாடு கொலை, கொள்ளை உள்ளிட்ட விவகாரங்களை பட்டியலிட்டுள்ள அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு பதில் அளித்துள்ளார்.